இப்போ ராம்குமார் அவர் தற்கொலை செய்து கொண்டாருங்கிறது நம்பும்படியாக இல்லை. நமக்கு பல நூறு சந்தேகங்கள் எழுது. இப்போ மன அழுத்தத்தால் அவர் தற்கொலை செய்து கொண்டாருங்கிறாங்க. அப்போ மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு அவருக்கு என்ன சிகிச்சை அளிக்கப்பட்டது? சிறைச்சாலை ஒரு கொலைக்களம் அல்ல, அது குற்றவாளிகளுக்கான மனநல மருத்துவமனை தான்ன்ற காந்தி சொல்கிறாரு. அப்போ அவருக்கு என்ன அதுக்கான ஆலோசனை கொடுக்கப்பட்டதா? அவர் ஏதாவது கவுன்சிலிங் பண்ணிங்களா அவருக்கு? அப்போ அவர் நீங்கள் சொல்கிற காரணமெல்லாம் ரொம்ப அற்பமாக இருக்குது. அவர் தண்ணி குடிக்க போனாருங்கிறாங்க. ஏன் அவர் அறையில் தண்ணியை வைக்கலை? தண்ணி குடிக்க போகும்போது கூடவே காவலர் ஏன் போகல? அவர் சுவிட்சு பாஸுக்கிட்ட அந்த விசை பெட்டிக்கிட்ட போகிற வரைக்கும் நீங்கள் என்ன வேடிக்கை பார்த்துருந்தீங்க? அது ட்ரிப்பரு, அது தொட்டாவே அதுவே டக்குன்னு அணைஞ்சிரும், மொத்தமாக மின்சாரம் அணைஞ்சிரும். அப்புறம் எப்படி மின் கடத்துச்சு? இது ஏதாவது நம்பும்படியாக இருக்கா பாருங்கள். ஒரு மின்வயரை பிடிச்சி தற்கொலை பண்ணுற வாய்ப்பு சிறைக்குள்ள இருந்தால் 190 விழுக்காடு கைது செத்தான் போயிருப்பாங்க. அப்படின்னா இது இப்போ எதையுமே நம்பும்படியாக இல்லை. அப்போ அந்த இடத்துல அவர் தற்கொலை எப்படி பண்ணார், எப்படி வயரை எடுத்தார் காட்டுங்க அப்படின்னா, அந்த இடத்துல மட்டும் சிசிடி கேமரா காணொலி இது வேலை செய்யலை அப்படின்னா ஏதாவது இருக்குதா பாருங்கள். அப்போ எங்களுக்கு சந்தேகம் வருது, நீங்கள் கொலை பண்ணிட்டீங்க, இந்த வழக்கை முடிவு கொண்டு வர்றதுக்கு நீங்கள் கொண்டுட்டீங்கன்னு தான் எங்களுக்கு தோணுது. அப்போ அதை தெளிவுபடுத்த வேண்டியது சிறைத்துறையின் பொறுப்பு, அரசின் பொறுப்பு. எங்களுக்கு இவ்வளோ சந்தேகம் இருக்குல்ல, தெளிவுபடுத்துங்க. நாங்கள் தற்கொலை எல்லாம் கொலைங்கிறோம், இல்லைங்க அது தற்கொலை தாங்கன்னு நிரூபிங்க. அதுதானே நீதிக்கான பயணம். அதுதான் நாங்கள் கேட்குறோம். சிபிஐ விசாரித்து மட்டும் என்ன சொல்லுது? சிபிஐ விசாரித்தது எல்லாமே நேர்மையாக இருக்குதா? எந்த விசாரணை யார் வேணாலும் விசாரிங்க, எங்களுக்கு உண்மையை தெளிவுபடுத்துங்க, அவ்வளோதான் நம்ம கேட்குறோம். கடத்துறதான், ஒவ்வொன்றையும் கடத்துறதான். காவிரி பிரச்சனை பெருசாக வரும்போது அதை கடத்தி விடுறது. இப்போ ராம்குமார் கொலையில் நிற்கிறோம், நாளைக்கு இன்னொன்று கூட நடக்கலாம். விளங்குதா? அவருடைய இறப்பு என்பது உண்மையிலேயே தற்கொலைதானா அல்லது வேறு ஏதேனும் பின்னணி இருக்கிறதா என்கிற சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறது. அவருடைய சாவுக்கு தமிழக அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும். இதை தற்கொலை என்று உடனடியாக மூடி மறைக்க அரசு முயற்சிக்கக்கூடாது. அவருடைய உடலை உடனடியாக